என்ன பார்க்குறேன்? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? உள்ளே போடா 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 பனியன் மாற்றி 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 போட்டு டெஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. இப்போ நான் கடைக்கு போயிட்டு இறா வாங்கின சொன்னாங்க ஒய்ஃபு. நேற்று வந்து சிக்கன் பண்ணோம், இன்றைக்கி இறா. ரொம்பலாம் கிடையாதுங்க, ஒரு 100 ரூபா 150 ரூபா இறா, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஒன்றும் வேணான்ட்டாங்க. ஏன்னா மனசு கேட்கல, எதனா மீன் எதனா வாங்கிட்டு வரலான்ட்டு. சரி சரி பார்த்துருப்பா சூரி, அவன் ஒரு பேச்சு கேட்க மாட்டான். இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், நம்ம சப்ஸ்கிரைபர். ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருக்காரு வர வழியிலேயே. இன்னும் அவர்கிட்ட வந்து சண்டேல பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவர் டெய்லி காஷ்மீர் போவார். நான் வந்து ஈவினிங் கடை வந்து பார்த்ததில்ல, போய் கேட்கலாம் கடை எப்போ திறக்கிறாங்க எப்போ மூடுறாங்கன்ட்டு. ஆனால் கூட்டம் நிறைய இருக்கும் அவர்கிட்ட. சண்டேல கிட்ட கூட நெருங்க முடியாது. மற்ற நேரத்தில் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய்ட்டு இறா மட்டும் வாங்கிட்டு வரணும் அவர்கிட்ட. நம்ம செக் போஸ்ட் வர வழியே இருக்காங்க. சரி போய்ட்டு சூரிய பாத்ரூம் போ. சூரிய போறியா? இப்போ இறா கடைக்கு போய் மீன் கடைக்கு போய்ட்டு வந்து இவனை குளிப்பாட்டணும். கரெக்டாக இருக்கும் வேலை. சரி சரி ஓகே. மழை வருதுன்றாங்க, ஒன்றும் பெருசாக வர காணும். ஆனால் அடுத்த வாரம் பலத்த மழை இருக்கிற சொல்லுங்க, எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பால் கொடுங்க, மாவு 1 கிலோ. முருகா 2 பால் 1 மாவு, வேறு என்ன ஞாபகம் மாட்டேங்குது. 2 பால், தயிர் 1 பாக்கெட். ரொம்ப மரியாதை ஆயிடுச்சு. பெருசு இன்னும் ஃபுல்லாக 2 பால். அவ்வளோதாங்க. 30 ரைட். ஓகே. இங்கே பக்கத்துலேயே ஒரு மீன் கடை இருக்குங்க. இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், யாராவது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இருக்குது. மீன் பேர் என்னப்பா இது? கிளாத். இறா நல்லா இருக்குமா? இந்த இறா நல்லா இருக்குமா தெரியல. இறா எவ்வளோ தம்பி அந்த இறா இன்னைக்கு? அது 300 இது. சரி, எனக்கு எது வாங்குறது தெரில. அது ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. 1/2 கிலோ கொடுத்துருங்க. என்ன இறா அது நேரம் தெரில. இது என்ன? இது என்னரா? ஓ, இது நல்லாயிருக்கும். சரி ஓகே, நல்லாயிருக்கும். இது கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கடை தான் இது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். காலையில் எத்தனை கடை தான் இருக்கும்? 6லேருந்து ஈவினிங் கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த செக் போஸ்ட் விட்டு வரவங்க கண்டிப்பாக நம்ம பிரதர்கிட்ட வாங்குங்க, ஓகேங்களா? வருவாங்க. அன்றைக்கி இது வாங்கி போனேன், நல்லா இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இது சங்கரா, இது பாறை, தெரியல. இந்த மீன் தான் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். கட்டிங் ஃப்ரீயா? சரி. மீன் கட்டிங் ஃப்ரீ. இது மீன் அது என்ன மீன்? வவ்வால், கடல் வவ்வால். எவ்வளோ கிலோ? சரி. என்ன பேர் வரும் தம்பி? தேங்காய் பாறை தானே? 1 கிலோ எவ்வளோ? 200. எனக்கு ஒரு 1/2 கிலோ கொடுத்துருப்பான். அது குழம்பு வச்சு பார்க்கணும். குழம்புனாச்சு 1 கிலோ. இது இந்தாங்க 200 ரூபா. கட்டிங் ஃப்ரீ தானே? தேங்காய் பாறை 1/2 கிலோ 100 ரூபா. நல்லா இருந்துச்சு மீன். சரி, அவங்க குழம்பு வச்சுட்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் 200 வச்சு 200 கொடுத்தேன், 100 ரூபா திருப்பி தந்துட்டார். ஓகே, அதை கட் பண்ண வேணா அவங்க நின்றுருக்காங்க. இறா க்ளீன் பண்ணி மீன் க்ளீன் பண்ணுறது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதில் மெடிக்கல் ஷாப் போயிடலாம். நம்மளுக்கு வந்து லைட்டாக பிபி இருக்குது, அதான் ஆயிலெலாம் கம்மி பண்ணிட்டேன். அந்த பிபி பாத்திரம் காலி ஆகிடுச்சு. பேர் மறந்துட்டேன். டிஎல் ஏதோ ஒரு டிஎல் வரும், அம்லா ப்ரெஸ் டிஎல். அது போய் வாங்கி வந்துடலாம். ஒன்றும் பெருசாக மழை பெய்கிற மாதிரிலாம் கிடையாது. பார்க்கலாம். அது இல்லையா மெடிக்கல் ஷாப்பில்?
இதுவும் நான் நண்பருடைய தான். யாரும் இல்லையா ஐயா? இல்லையா? இங்கே தான் இருக்காரா? யார் இருக்கிறது? அண்ணா வணக்கண்ணா, நீங்கள் தானே அண்ணா? வாங்க. இன்னும் ஆலையை காணும் பார்த்தோம், உள்ளே உட்காந்துருக்கீங்க. அமலா ப்ரெஸ் டீல் இருக்கா நம்மக்கிட்ட? ஒரு ஷீட் ஒன்று கொடுங்க. இதுதான் நான் ரெகுலராக போடுறது, நைட்டு ஒன்று கம்மிங்க. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போட்டுருக்கேன். நைட்டு ஒன்று தான் போடும். எவ்வளோ பையாது? 120. ஒரு 15, 1, 2, 3, 4, 5, 10, 15 நாள் வரும். க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பிக்கிட்ட விலை ரொம்ப 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 ரீசனபிளாக இருக்குது. தேங்காய் பாறை 1/2 கிலோ அவர் 200 சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 200 கொடுத்து 100 திருப்பி தந்துட்டார். ஸோ 100 தான் 1/2 கிலோ, ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அதுமாதிரி இறா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. இறா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் எடுத்து வந்துருக்கார் போல இருக்குது. இப்போ கேட்கலாம் இறா எங்கே வாங்குறீங்கன்ட்டு. ரெடி ஆகிடுச்சா? இறா மீன்லாம் எங்கே வாங்குறீங்க நீங்கள்? காசிமேடா? காசிமேடில் வரும். ஓ ரைட், ஓகே ஓகே ஓகே. டெய்லி காஷ்மீர் போய்ட்டு வந்துடுவீங்க? ஓகே ஓகே, வரேன்பா. தேங்க்யூ. ஸோ ஒரு 150 ரூபா இறா, 100 ரூபா மீன், 250 ரூபா சீப்பாக முடிஞ்சு போச்சு. விலையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. தம்பிக்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை நான் வாங்க போவேன். ஆனால் அவர் சுற்றி அப்படியே கூட்டம் வழியும். அது வருஷம் ரொம்ப கூட்டம் இருக்கிறதால அவர் கிட்டே நெருங்க முடியாது. நான் சண்டே ஒரு நாள் அவர் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்படியே ஒரு 50 பேர் அப்படியே மொய்ப்பாங்க அவரை. இது இந்த வீடியோ கூட தம்பி பார்த்துன்னுப்பார். தம்பி சண்டே வந்தால் கொஞ்சம் அண்ணனை கவனிப்பா, அவ்வளோ கூட்டம் இருக்கும், கிட்டே நெருங்க முடியாது. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் கொஞ்சம் டெய்லி ஒரு காஷ்மீர் போய்ட்டு வராரு. அதான் காமிச்சார் இல்லையா, டப்பா வச்சுட்டு. சரி, இறா எப்படின்னு பார்க்கலாம், மீன் எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து இது மட்டும் தான் வாங்க சொன்னாங்க, இறா மட்டும் தான் வாங்க சொன்னாங்க. மீன் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, எங்கள் ஒய்ஃப் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு பண்ணி இறா தூக்கு பண்ணிட்டு, நம்ம மீன் கையே தொட மாட்டேன், இறா சாப்பிடுவேன். நிறைய பேர் என்ன டெய்லி நான்வெஜ்னு கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு கிடையாது, செவ்வாய்க்கிழமை இல்லையா, கிடையாது. புதன் எங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டோட சண்டே தான் சாப்பிடுவாங்க, புதன்கிழமை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். நாங்கள் என்ன 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஜஸ்ட் ஒரு 150 ரூபா இறா, 100 ரூபா சிக்கன், அப்படி தான். 3 பேர் ஷேர் பண்ணால் எவ்வளோ வரும்? கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஓகே, தம்பி பாத்ரூம் போயிட்டுப்பான். அவனை கூலிப்பாட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போயிருக்கானாலே தெரில, போடாதான் கூட போக மாட்டான், என்னையே திட்டுவான். இங்கே பாருங்க, இன்னும் பாத்ரூம் போலியா? ஏய் சூட் டைம் ஆகுதுடா, இன்னும் போகாம உட்காந்துருக்க. நீ போடா. போறியா? அப்புறம் போகிறேன் சொல்லு. அண்ணா போயிட்டு வரேண்ணா சொல்ல. அண்ணா சொல்லு. எவ்வளோ தூள்? சரி, ஓகே. பாத்ரூம்.